இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் பெசக்ஷியன் அவர் ஆட்சி பொறுப்பெடுத்ததற்கு பிறகு முதல் தடவையாக ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசாங்கத்தை கேவலப்படுத்தாதீங்கப்பா, அவங்க கிட்ட எங்கள்கிட்ட இல்லாத ஆயுதம் எல்லாம் இருக்குதுங்கிறாரு. உண்மையிலே தொழில்நுட்பத்தை கொடுத்தது இவங்க. அரசியல் பலத்தையும் அடியோடு இல்லாமலாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட பாதி அங்க நடந்துகிட்டு இருக்காங்க. நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த நாட்டு மக்கள் தானே ஆர்ப்பாட்டம் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நன்றாக புரிஞ்சுக்கிறீங்க, இஸ்ரேல் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவங்க விரும்பி அல்ல. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூண்டுகோலே பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹிட்லருடைய அழகான ஒரு செய்தி இருக்கிறது. என்னன்னா, நீ என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உன்னுடைய எதிரியே தீர்மானிக்கிறான் என்று சொன்னான். மிக அருமையான ஒரு வேர்டு இது. என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 346வது நாளாக 11 மாதங்களை தாண்டிய காசாவினுடைய யுத்தத்தில் தற்போது என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளும் நேற்று வெளியான செய்திகளும் ரொம்பவே முக்கியமான செய்திகளாக தற்போது மாறி இருக்கிறது. என்னன்னா, நம்ம எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வர்றாங்களே என்கிற ஒரு பார்வை தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகளுக்கு உண்டாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக நமக்கு பருவம் தெரிந்த காலத்தில் இருந்து நடந்த சில யுத்தங்கள் இருக்கிறது. செச்னியா போர் நடைபெற்றது. செச்னியாவுக்கு என்ன ஆனது என்பதே மக்களுக்கு மறந்து போகிற அளவுக்குண்டான நிலையாக மாறி போனது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒசாமா பின் லாதினை பிடிக்க போறோம் என்கிற பேர்ல ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்காவினுடைய படைகள் நுழைந்தது. 20 ஆண்டுகள் ஆப்கானை கையிலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள் 21வது ஆண்டுல எங்களுக்கு இனிமே முடியாதுப்பா, நாங்க போயிடுறோம், நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் என்னன்னா, அந்த யுத்தத்திலையும் 20 ஆண்டுகள் அவர்கள் சண்டையிட நேர்ந்தது. ஆனால் 20 ஆண்டுகள் அவர்கள் அந்த நாட்டை கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எது எப்படி போனாலும் ஆப்கானை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அதற்கு பிறகு நடந்த சண்டைகளால தான் இனிமே செய்ய முடியாதுன்னு போனாங்க. அதே மாதிரி ஈராக் அமெரிக்க ஓரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்கா தலைமையில் பிரித்தானியா உள்ளிட்ட பல நேச நாடுகள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நடத்திய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலும் ஈராக் கைப்பற்றப்பட்டது. ஈராக்கினுடைய அப்போதைய அதிபர் சதாம் ஹுசைன் தூக்கிலே போடப்பட்டார் என்று ஈராக்கினுடைய தோல்வியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். கடைசியில் ஈராக்கினுடைய இப்போதைய நிலையையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்னமோ இந்த நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டைகள்ல முடிவுக்கு வராத சில பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணமாக யமனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளோட சவுதி அரேபியா நேரடியாக களத்தில் இறங்கியது. சவுதி மட்டுமில்ல, சவுதி பிளஸ் யுஏஇ எமிரேட்ஸும் சேர்ந்து தான் இந்த யுத்தத்தை பண்ணினாங்க. கடைசியில் என்ன ஆனதுன்னு கேட்டா, இனிமே நாங்க யுத்தம் உங்களோட பண்ண மாட்டோம்னு வித்ட்ராவாகி கொண்டது சவுதி அரேபியா. இன்றைக்கு யமன் 3 ஆட்சிக்கு கீழாக இருக்கிறது. ஹூதிகள் தலைநகர் சன்ஆ உள்ளிட்ட பகுதிகளை, பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதியிலே சர்வதேச அங்கீகாரம் கொண்ட அரசாங்கம் என்கிற பெயரில் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது. அதே நேரத்தில் அல் காய்தாவும் ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யமனுடைய தற்போதைய நிலையாக இருக்கிறது. இப்படி யமனுடைய போர்ல அவர்கள் தோல்வி கண்டார்கள் என்பதை நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க கிடைக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, லெபனானை எடுத்துக்கிட்டோம்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய போராளிகளை அழித்து நொறுக்கி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பல கட்ட தாக்குதல்கள் 2011 வார எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இதுல எல்லாம் நின்று பிடிக்க முடியுமா என்று நினைத்த நேரத்தில் அமெரிக்காவே பின்வாங்கிய காட்சிகளும் நடந்து ஏறியது. இதற்கு இடையில தான் நீங்க பாத்தீங்கன்னா 1946ல இருந்து இந்த காசா பாலஸ்தீன வார் இருக்கிறது. 46ல் தொடங்கிய முதல் இன்திஃபாதாவில் இருந்து இன்றைக்கு நடக்கிற இந்த யுத்தம் வரைக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் பாலஸ்தீனம் கண்டிருக்கிறது, பல அழிவுகளை கண்டிருக்கிறது, பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் இந்த 10 ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 10 ஆண்டுகளுக்குள்ளாக பெரிய தாக்குதல்கள் எதையும், எதிர்வினை தாக்குதல்களை பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் நடத்தவில்லை. ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது. 10 ஆண்டுகளாக அமைதி காத்தவர்கள் 11வது ஆண்டாகத்தான் கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை ஆரம்பித்தார்கள். அந்த தாக்குதலில் இருந்துதான் இன்றைக்கு 1 வருடங்களை நெருங்க போகிறோம். இதுவரைக்கும் இஸ்ரேலால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது. சில பொழுதுகளில் என்னடா
என்னடா ஆட்கள் அடி வாங்குறாங்களே என்கிற மாதிரியான நிலை உண்டாகியது. என்னன்னா பொதுமக்கள் மீது அவ்வளவு அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தினார்கள். ஆனாலும் 11 மாதங்களில் எங்கேயாவது நீங்க ஒரே நேரத்தில் 50 பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை கொண்டு விட்டோம், இங்க பாருங்க பாடியை, இங்க பாருங்க ஜனாசாவை என்று இதுவரைக்கும் காட்டினார்களா என்றால் 50 தேவையில்லை, 5 பேருடைய பாடியாவது இப்படி காட்டினாங்களா? காட்டல. யாரு காட்டினான்னா இறுதியாக வெஸ்ட் பேங்க்ல எங்களுடைய 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பாலஸ்தீன சுதந்திர ராணுவமே தான் தங்களுடைய ஆட்களுடைய புகைப்படத்தோடு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அதை கூட என்னன்னா கொல்லப்பட்டவர்களுடைய பாடியை கூட காட்ட முடியல இஸ்ரேலால என்பதுதான் நிலைமை. ஏன்னா உடனே அவங்க அதை கைப்பற்றிட்டாங்க. அது அங்குள்ள ஒரு ஸ்பெஷல் விஷயமாக கருதப்பட்டது. எது எப்படி போனாலும் இந்த 11 மாதங்களாக அவர்களால் மிலிட்டரி வார்ல ஜெயிக்க முடியவில்லை என்பது ஒரு யதார்த்தமான பேருண்மையாக இருக்கிறது. இது இஸ்ரேலுடைய தோல்வி அல்ல, அமெரிக்காவின் தோல்வி, பிரித்தானியாவின் தோல்வி, பிரான்சின் தோல்வி, ஜெர்மனியின் தோல்வி. எல்லாவற்றுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் நின்றோம்னா அவர்களுடைய G20 ஆக இருக்கலாம், G13 ஆக இருக்கலாம், என்ன பிரிக்ஸ் ஆக இருக்கலாம், என்னென்னலாம் வச்சிருக்கிறாங்களோ அத்தனையினுடைய தோல்வியாகவும் தான் இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அணுகுண்டை தவிர எல்லா வகையான குண்டுகளையும் காசாவில் பரிசோதித்து பார்த்து விட்டார்கள். இனிமே போடுறதுக்கு காசாவில் அணுகுண்டு மட்டும்தான் இருக்குது. அதையும் போட்டுருவாங்க. ஏன் போடாம இருக்கிறாங்கன்னு கேட்டா காசா என்கிற பகுதிகளுக்குள்ள போட்டா இஸ்ரேலின் சேர்ந்து அழிஞ்சு போயிடும், அதனால போடாம இருக்கிறாங்க. இந்த போலியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இப்ப தங்களுக்கு வந்துட கூடாதுங்கிறதுக்காக காசாவுக்குள்ள வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த நிலைமையை நம்ம கவனிச்சுக்கிறோம். இல்லைன்னா அணுகுண்டையும் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். ஏன்னா அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் இஸ்ரேலும் காணப்படுகிறது. இந்த மாதிரியான நிலைமைக்குள்ளதான் நேற்றைய தினம் திடீரென்று மீண்டும் யமன்ல இருந்து ஹூதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஜூலை மாதம் அவர்கள் தாக்குதல் ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணி முடிய இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா அவர்களுடைய 20க்கு மேற்பட்ட F-35 விமானத்தினூடாக பாரிய ஒரு தாக்குதல்களை யமனுடைய ஹுதைதா துறைமுகத்தில் நடத்தியிருந்தார்கள். யமனுடைய பெட்ரோல் சேவ் பண்ணக்கூடிய பாரிய ஒரு பகுதி அழிந்து நாசமாகியது. ஒரு கட்டத்தில் நம்மளே என்ன யோசிச்சோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சோ என்று யோசித்த நேரத்தில் ஒரு 3 நாள் அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அணைஞ்சு முடிய 4வது நாள் கப்பல் கடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தாக்குதல் நடந்து இதுவரைக்கும் 17 கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி விடாம அமெரிக்காவுடைய தலைமையிலான கடற்படையே ஆட்டம் காணுகிற அளவுக்கு செங்கடல்ல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ராணுவங்களை. இந்த மாதிரியான நிலையில தான் நேற்று 2028 கிலோமீட்டர் தாண்டி நேரடியாக டெல் அவிவுக்குள்ளேயே பாலிஸ்டிக் ஃபோ வகையான ஏவுகணை தாக்குதல்களை யமன்ல இருந்து ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள். அதுதான் டாக் ஆஃப் த டே ஆக இன்றைக்கு மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா எப்படி இது சாத்தியம் என்பதுதான். இதுக்குள்ள ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு காசாவுக்குள்ள நடைபெற்றிருக்கக்கூடிய நுசைராத் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 20 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களும் கூட வல்ல ரஹ்மான் அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரத்தில் 15 அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு ரஃபாவில் இதுவரைக்கும் 2 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் 20 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக. இந்த மாதிரியான ஒரு நிலை காசாவுக்குள் நடந்து வருகிற அதே நேரத்தில் அதே காசாவுக்குள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் கிட்டத்தட்ட 7 டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய 7 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வீடியோ காட்சிகளோடு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. வீடியோ காட்சிகளை பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அவங்க அதை வெளியிட்டிருக்கிறாங்க, நமக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த தாக்குதல்கள் கொஞ்சம் அகோரமாக கடுமையான தாக்குதல்களாகவும் இருக்கிறது. 7 மெர்காவா டேங்குகள் என்றால் ஒரு டேங்குக்குள்ள 5 பேர் வச்சுக்கிட்டா கூட ஒருத்தர் வச்சாலே 7 பேர் அவுட் அர்த்தம். 5 பேர் வச்சீங்கன்னா 35 பேர் அவுட்டா போயிட்டான் அர்த்தம். இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிற மிக பயங்கரமான கடுமையான ஒரு தாக்குதலாகவும் பார்க்கப்படுகிறது. என்னடா இது, நம்ம எவ்வளவு அடிக்கிறோம், வானத்திலிருந்து குண்டு போடுறோம், தர வழியா அடிக்கிறோம், எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டாங்க. எல்லை தாண்டி போய் என்ன பண்ணாங்கன்னா பங்கர் பஸ்டர் பாம கூட போட்டு பார்த்துட்டாங்க. எதை போட்டாலும் இவர்களை தடுக்க முடியவில்லை. அதற்கு
2 காரணங்கள் தான் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, அவர்களுடைய போராட்டம் ஈமானிய போராட்டம். எனவே ஈமானிய போராட்டம் பணத்திற்கு விலை போகிற போராட்டம் அல்ல. இரண்டாவது விவகாரம் என்னன்னு சொன்னா, அது அவர்களுடைய தாய் நாட்டுக்கான சுதந்திர வேட்கை. சுதந்திரத்திற்காக போராடிய எந்த நாட்டினுடைய இராணுவமும் தோல்வி கண்டதாக நீங்கள் வரலாற்றை காண முடியாது. சுதந்திரத்தை இறுதி கட்டத்திலே பெற்றுத்தான் இருக்கிறார்கள். மிக அண்மையில் கூட பல நாடுகள் அப்படி சுதந்திரம் பெற்ற காட்சிகளை எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். நெல்சன் மண்டேலா, மறைந்த நெல்சன் மண்டேலாவினுடைய சவுத் ஆப்பிரிக்கா அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. எனவே சுதந்திர பாலஸ்தீன பூமிக்காக அவர்கள் போராடுகிறார்கள். சம்பளத்திற்கு சண்டை பிடிப்பவனுக்கும் சாதிப்பதற்கு சண்டை பிடிப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாலஸ்தீன சுதந்திர இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் சாதிப்பதற்கு சண்டை பிடிக்கிறார்கள், சம்பளத்திற்காக சண்டை பிடிக்கவில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்தேறி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களுக்கு 9000 ஆயுதங்கள், துப்பாக்கிகளை இன்றைக்கு விநியோகித்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். ஆல்ரெடி 5000 துப்பாக்கிகள் கொடுத்திருந்தாங்க. இப்போ 9000 மற்றும் 14000 துப்பாக்கிகளை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் எதிர்காலத்தில் யாராவது உங்களை வந்து தாக்க வந்தாங்கன்னா இதுல தாக்கிக்கிறங்க. அது ரெண்டாவது, அது அவங்களுடைய நாடுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆக்கிரமிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ எங்க மக்களை நாங்க பாதுகாக்க போறோம், கொடுக்குறோம்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிருவோம். ஆனா இதெல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இருக்கிறாஜா உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நெத்தனியாவுக்கு எதிராக பாரி ஆர்ப்பாட்டம் நடக்குது. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் இதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்த மாட்டான். கையில் ஆல்ரெடி இருக்குது, எடுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இதுதான் நடக்கும். அதற்கு அவர்களே வினையை தேடிக்கொள்கிறார்கள் என்றும் அர்த்தமாகி விடும். அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். இன்னொன்று என்னன்னா, இந்த ஆயுதங்களை கொடுக்கறதுனால ஒன்று அங்கே மாற்றம் வந்துடாது. எப்பயாவது ஒரு நாள் பிளான் பண்ணி அக்டோபர் 7 வந்து அடிச்ச மாதிரி அடிக்க போறானே தவிர டெய்லி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க போறானா? அதெல்லாம் அங்கே நடக்க போறது இல்லை. அதை அடிக்கும் போது பார்த்துக்கலான்னு கடந்து போயிருவாங்க. எது எப்படி போனாலும் அவர்கள் எவ்வளவு தூரம் பயந்து போய் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரங்களில் தான் இஸ்ரேலுக்கு ஹூதிகள் ஒரு தெளிவான செய்தியை தான் அனுப்பி இருக்கிறார்கள் என்கிறார் யஹியா சின்வார். இன்றைக்கு யஹியா சின்வார் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஒரு கடிதத்தை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஹூதிகளுடைய தலைவருக்கு அவர் அனுப்பி இருக்கிறாரு. அதுல மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, நீங்க யமன் மேல நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நான் உங்களை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இந்த எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய நாட்டினுடைய அடி ஆழத்தை தொடுவதற்குரிய பலம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டீர்கள். டெல் அவிவுக்கே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறீங்க. அந்த ஏவுகணைகளை அவர்களுடைய அயன் டோம் சிஸ்டமேட்டிக்கால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏவி இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெளிவான செய்தியை சொல்லிவிட்டீர்கள் அவர்களுக்கு. உங்களை விட நாங்கள் பலமானவர்கள் என்பதை என்று இன்றைக்கு யஹியா சின்வார் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஹூதிகளுடைய தலைவர் அப்துல் மலிக் அல் ஹூதி அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவர் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, அதே நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய ராணுவ படைப்பிரிவு இருந்ததை விட மேலும் மேலும் பலமாகவே இருக்கிறது. நாங்கள் கொஞ்சமாவது சோர்வடைந்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். எங்களுக்கு உதவியாக நீங்கள் நிற்கிறீர்கள், அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நாங்கள் ரொம்பவே பலமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆயுதங்கள் தேவையான அளவுக்கு இருக்கிறது. எங்களுடைய தாக்குதல் யுக்திகள் தேவையான அளவுக்கு இருக்கிறது. எங்களுடைய படை வீரர்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், எங்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் போர் குணம் மிக்க போருக்கு எப்போதுமே தங்களை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுடைய ராணுவ விருப்பத்தை முறையடித்திருக்கிறோம். ராணுவத்தை கொண்டு வந்து போட்டு எங்களை அழிச்சு எங்க நாட்டை பிடிச்சிக்கலாம் நினைச்சாங்க. அதை நாங்கள் அடிச்சு சுக்குநூறா போட்டு காலில் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய அரசியல் பலத்தையும் அடியோடு இல்லாமலாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட பாதி அங்க நடந்துகிட்டு இருக்காங்க. நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த நாட்டு மக்கள் தானே ஆர்ப்பாட்டம் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நன்றாக புரிஞ்சுக்கிறீங்க, இஸ்ரேல் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவங்க விரும்பி அல்ல. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூண்டுகோலே பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. ஹிட்லருடைய அழகான ஒரு செய்தி இருக்கிறது. என்னன்னா, நீ என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உன்னுடைய எதிரியே தீர்மானிக்கிறான் என்று சொன்னான். மிக அருமையான ஒரு வேர்டு இது. என்னன்னா, நீங்க என்ன மாதிரி ஆயுதத்தை கையில் எடுக்கணும்ங்கிறத அவன் தான் அவங்களுக்கு பிளான் போட்டு இப்படி செஞ்சா அப்படி செய்வான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்கிறது அதனுடைய கருத்து. அதே மாதிரி சின்வாருடைய வெற்றியை என்னன்னு கேட்டா, உள்நாட்டுக்குள்ள வருகிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை அடிச்சு நொறுக்கிறது மட்டுமல்லாமல், யஹியா சின்வாருடைய அந்த அரசியல் யூகம் தான் நீங்கள் நிரந்தர போர் நிறுத்தம் என்று சொல்லாத வரைக்கும், அதை எழுத்துல தராத வரைக்கும் நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இனிமே
காசாவில் யுத்தமே கிடையாது, பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் யுத்தத்தை நிறுத்துவோம்னு சொல்றாருல்ல, அதனுடைய அடிப்படையே என்னன்னா அதுக்கு அவன் ஒத்துக்கொள்ள வைக்கிறது தான். ஏன்னா அவனுடைய பணைய கைதிகள் இங்கே இருக்கிறாங்க. காசாவில் 42,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள், ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்க போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயிர் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் அவர்கள் நிம்மதி அடைய போகிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலை பொறுத்தவரை அப்படி ஒவ்வொரு உயிரும் அவர்களுக்கு ஏகபோக விலை மதிப்பு மிக்கதாக கருதுவார்கள். என்ன காரணம் சொன்னா அவங்க இந்த மேட்டர் அவங்க உலக ஆசையில தெளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்காமல் இருக்கிற ஒவ்வொரு கணமும் அரசாங்கம் ஆட்டம் கண்டு கொண்டே இருக்கிறது. அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே இருக்குது. யஹ்யா சின்வாருடைய சிஸ்டமே என்னன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வைப்பதுதான். அவங்களே நினைச்சாலும் அதெல்லாம் நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த இவங்களை விடுதலை பண்ணணும்னு சொன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசாங்கத்தை அடிபணிய வச்சு இதுக்கு ஒத்துக்கொள்ள வச்சு தான் ஆகணும். அப்பதான் நிறுத்துவோம்னு பிடியாக நிற்கிறார். இதை இன்றைக்கு யஹ்யா சின்வார் துல்லியமாக சொல்லியிருக்கிறார். ராணுவத்தை அடக்கிக்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் இஸ்ரேலை அடக்குவோம், சர்வதேச ரீதியிலும் இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்து விட்டார்கள் ஒரு சிறிய படைப்பிரிவு என்பதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழும். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹூதிகள் இஸ்ரேலோடு ஒரு நீண்ட யுத்தத்திற்கு மிக தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய மிக துல்லியமான அரசியல் ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹுசைன் அல் புகைத்தி என்கிறவர் இன்றைக்கு அல் ஜசீராவில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப யோசிக்க வைக்கிற ஆச்சரியமான செய்திகளாக இருந்தது. அவர் என்ன செய்தி அதில் சொல்றாருன்னு சொன்னா, ஹூதிகளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அவர்கள் பயன்படுத்தாத மிக முக்கியமான பலமான பல ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. நேற்றைய தினம் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை கூட இதுவரைக்கும் இஸ்ரேலால் இது எப்படி என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உண்டான புது வகையான ஒரு தொழில்நுட்ப தாக்குதலாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலை அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு, இஸ்ரேலை அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு உண்டான பல ஆயுதங்களை யமனிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து அவர்கள் அந்த தாக்குதல், ஏன்னா இஸ்ரேல் கன்ஃபார்மா யமனுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, இல்லாம இல்லை. என்னத்தை அட்டாக் பண்ணினாலும் அதை மீறி ஒரு நேரடி யுத்தத்திற்கு ஹூதிகள் இஸ்ரேலோடு தயாராக இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் யமனுக்கும் இடையில், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில தான் யுத்தம் நடக்கும் என்று யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இஸ்ரேலுக்கும் யமனுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடைபெற போகிறது என்பதை இன்றைக்கு சன்ஆவில் இருந்து அல் புகைத்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பேட்டியில் நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாம அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது 4th ஜெனரேஷன் ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. இந்த 4th ஜெனரேஷன் ஏவுகணை எல்லாம் ஏற்கனவே ஒரு சர்ச்சை இருக்குது. இது ஈரான் தான் இருக்குது. ஈரான் ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு இதை வித்துக்கிட்டு இருக்கிறான். ரஷ்யாவில் அடி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஈரானுடைய ஏவுகணையை வச்சு, அந்த வகை ஏவுகணை தான் இது என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் பெசக்ஷியன் அவர் ஆட்சி பொறுப்பெடுத்ததற்கு பிறகு முதல் தடவையாக ஊடகங்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் என்ன சொல்ல வந்தாரு என்பதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கிறார்களுக்கு என்ன வளர்றாரோ இந்த மாதிரி தோணும். கன்ஃபார்மாக பெசக்ஷியன் உளரல, கன்ஃபார்மாக பெசக்ஷியன் தடுமாறல என்கிறத புரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னா, அவர் முக்கியமான ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை அட்டாக்கு பிறகு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏவுகணைகளை கொடுத்தது ஈரான் தான் என்று சொல்லுகிறார்கள். ஈரான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர் தெளிவாக சொல்றாரு, நாங்க இந்த ஏவுகணையை கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. உண்மையும் கூட அவர்கள் ஏவுகணையை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நேரத்திலே நம்மளே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஈரானுடைய IRGC-யினுடைய மிக முக்கியமான தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், அந்த ஆயுதங்களோடு தொடர்பான பல பேர் சன்னாவுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க. அங்க நின்று அந்த தொழில்நுட்ப உற்பத்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யமனிகள் ஆயுத தயாரிப்பில் முன்னேறி விட்டார்கள். குறிப்பாக இந்த டெக்னாலஜியை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் யதார்த்தமாக தெரிகிறது. இவர்களுக்கு இந்த டெக்னாலஜி ரஷ்யாவில் இருந்து கிடைச்சது. இன்னைக்கு இவங்க தயாரிக்கிற ஏவுகணை ரஷ்யாவுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை நேரடியாக யமனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த யுத்தம் இதுல தெரிய வர்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரான் நேரடியாக இஸ்ரேலோடு சண்டை பிடிக்காது.
அவங்க சண்டை பிடிக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுது. சண்டையை யார் வழியா பிடிக்க போறாங்கன்னா யமன்ல இருந்து யமனும் இஸ்ரேலும் தான் சண்டை பிடிக்க போகிறது. இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கிறது யமன் என்றால் யமன் அல்ல, ஈரான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கு பெசக்ஷியன் விரும்பினாலும் விரும்பலனாலும் அலி காமனி அவர்களுடைய அந்த ஒப்புதல் அதற்கு கிடைத்திருப்பதாக சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பெசக்ஷியன் என்ன சொல்றாங்க, நாங்க ஏவுகணை எல்லாம் கொடுக்கலையே, அங்க கொடுக்கிறதுக்கான ஒரு சிரமமும் இருக்கிறது. செங்கடல் வழியாக கொண்டு போகிற நேரத்தில் ஏற்கனவே ஈரானுடைய ஒரு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றி பிறகு அமெரிக்காவினுடைய கப்பல்களை இவங்க கைப்பற்றினது செய்தி எல்லாம் உண்டு. இந்த 6 மாதங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய 12 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலும் நடத்தி இருப்பதாக 3 நாட்களுக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த தாக்குதல் இந்த காசாவுடனான தாக்குதல் கிடையாது. இந்த செங்கடல்ல இவர்களுடைய பயண போக்குவரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல அவங்க ஈரானுடைய கப்பல்களை தாக்குதல் நடத்தி இருப்பதாக IRGC 3 நாட்களுக்கு முன்பதாக அதையும் அறிவித்திருந்தார்கள். இப்படியான செய்திகள் இருக்கிற நேரத்தில் தான் பெசக்ஷியன் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, நாங்க இதெல்லாம் கொடுக்கல, எங்களிடம் கூட இல்லாத அளவுக்கு உண்டான பல ஆயுதங்கள் யமனிடத்தில் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தை கேவலப்படுத்தாதீங்கிறாரு. பேச்ச கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசாங்கத்தை கேவலப்படுத்தாதீங்கப்பா, அவங்க கிட்ட எங்கள்கிட்ட இல்லாத ஆயுதம் எல்லாம் இருக்குதுங்கிறாரு. உண்மையிலே தொழில்நுட்பத்தை கொடுத்தது இவங்க. மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ற விதம் அந்த வீடியோவை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அருமையா ஹேண்டில் பண்ணாரு. எது எப்படி போனாலும் அதெல்லாம் அவர் சொல்றாரு, எங்க கிட்டயே இல்லாத கூட அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா என்னடா இந்த சம்பந்தமே இல்லாம சொல்றாரு என்ன மாதிரி தோணும். கடைசிக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, பட் ஆனா உன்னை புரிஞ்சுக்கிறீங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கு. இதைத்தானடா இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒண்ணுமே கொடுக்கல, அது அவங்களோட தயாரிப்பு, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா நாங்களாம் இப்படி சகோதரர்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அந்த சகோதரத்துவம் தான். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள் மீடியாவால கோர்க்க முடியாத வார்த்தைகள். பெசக்ஷியன் வந்து ரொம்ப கவனமாகத்தான் இதை கையாண்டிருக்கிறார்னு தெரியுது. குற்றம் சுமத்த முடியாத வார்த்தைகள். பாத்தீங்களா, நாட்டு ஜனாதிபதியை சொல்லிட்டாரு என்று சொல்ல முடியாது, இல்லை நாங்க கொடுக்கலன்னு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனா பார்க்குற மற்ற சகோதரர்களுக்கு தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம், அதுக்கு இப்போ என்னங்கிற விதமாக தான் எங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கம் இருக்குதே அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே IRGCயும் அல் குதுஸும் மிக தெளிவாக யமனுக்குள்ள செயல்படுறாங்கிறத இதில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்னைக்கும் ஒரு சம்பவத்தை ஹூதிகள் பண்ணியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நமக்கு தெரியும் MQ-9 என்கிற அமெரிக்காவினுடைய $30 மில்லியன் பெறுமதியான விமானம் ஒன்றை இன்றைக்கும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். இன்னைக்கு அவங்க இறக்கலதை சுட்டே வீழ்த்திட்டாங்க. நாசமா போச்சு. இன்னைக்கு துல்லியமாக இலக்குகளில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆளில்லாத விமானம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டுறோம். ஒரு மனிதனை விட உயரத்தில் நிற்கும். அது ஒரு விமானம் மாதிரியே நிற்கும். இது ட்ரோன் தான், ஆளில்லாத விமானம் தான். மேலே நிற்கும். இங்க நீங்க பார்க்கலாம், ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. அதை இன்னைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. இது இந்த வீக்குக்குள்ள வீழ்த்தப்பட்ட 3வது MQ-9 வகையான விமானம். அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இதுவரைக்கும் 10வது விமானத்தை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள். இருக்கிற அமெரிக்காட்ட இருக்கிற ட்ரோன்கள்லயே ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப வேகமான, துல்லியமான ஒரு ட்ரோனாக இது பார்க்கப்படுகிறது. அதுக்கே இந்த அடினா மற்றதுக்கெல்லாம் எந்த அடி விழுமுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். இதுல இருந்து நம்ம தெளிவாக ஹூதிகள் லைனுக்கு வந்துட்டாங்கிறத புரிய முடியுது. அதே மாதிரி இன்றைக்கு லெபனானுடைய எல்லை கிராமங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். லெபனானுடைய தெற்கு லெபனானுடைய இருக்கக்கூடிய வஸானி என்கிற பகுதிகளில் தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு லெபனானில் இருந்து பல ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிற அப்பர் கலீலி பகுதிகளில் இன்றைக்கு பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவ தளங்கள் மீது பீரங்கி குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். மெட்டுல்லா ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டு அவர்களுடைய நாட்டை மீட்பதற்கு போராடுகிற அதே நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக லெபனானில் இருக்கிற குழுக்களும் உதவி செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய குழுக்கள் இன்றைக்கு அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் யமன் மிக தெளிவாக தயாராகி இருக்கிறது. யமனுடைய ஒரு சாரார் சிரியாவில் சென்று களமிறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நெருங்குகிறது என்பது தெரிகிறது.
யமன் நேரடியாக யுத்தத்திற்கு குதிக்கப் போகிறது என்பது தெரிகிறது. அப்படி யமன் நேரடியாக ஒரு யுத்தத்தில் குதிக்கிற நேரம் அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக காசா மக்களுக்கு மாறிவிடும். ஏன்னா நேரடியாக 2000 கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேல் அவர்களை சமாளிக்க வேண்டி இருக்கும். அதிலும் குறிப்பாக யமன் நேரடி ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறாங்கன்னா இந்த F-35 விமானங்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்குரிய தொழில்நுட்பங்கள் அவர்களிடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மக்களாக சுதந்திரமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற அழகிய கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே தினம்தோறும் வைத்து வாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மறந்து விடாதீர்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிராக குனூத்துன் நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.